மேடம், நீங்கள் யாருக்கா வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுறீங்களா? அதான் உங்களை பார்த்தாவே வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. பதட்டமாகவே இருக்கீங்க. சரி, அவங்க இப்போ வந்துடுவாங்க. நீங்கள் யாரு? இங்கே உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் இல்லை, யார் வருவா? யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஐயோ, அவங்க இல்லை, யார் மேடம் அது? அவங்க என் லவ்வர் வராங்க. நான் பார்க்கத்தான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போங்க. நீங்கள் லவ்வரா? அதான் தெரியுது. உங்கள் பரபரப்பை பார்த்தாவே தெரியுது. ஒன் சைடா இல்லை ரெண்டு பேரும் இப்போ வந்துடுவாங்க. நீங்கள் போங்க. அதான் மேடம், ஒன் சைடு லவ்வா இல்லை அவரும் ரொம்ப நாளாக அவரும் ஃபாலோ பண்ணுறாரா? டூ சைடு தானா? டூ சைடா ஒன் சைடா? ஆமாம். இல்லை, வேகண்ட் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ணுவீங்க? வேகண்ட் இருந்தால் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசிக்காவே நமக்கு இதுதான் வேலையே. என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க? இப்போ ஃபோன் பண்ணுங்க அவருக்கு. நீங்கள் போங்க. எனக்கு ஃபோன் பண்ண தரேன். நீங்கள் கிளம்புங்க. அடிங்க, அவர் வராரம் பாப்பா, அடிங்க. அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. எடுக்காது மேடம், ஃபோன் எடுக்காது. எதுக்கு எடுக்காது? நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மேடம், நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ண பார்த்தீங்களா? அவரே நான் தான். அவர் நீங்கள் கிடையாது. நான் தான் மேடம். அவர் அழகா ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் சும்மா சூப்பரா. ஐயோ, அந்த ஹேர் ஸ்டைல் அம்சமாக இருக்க ஆளே நான் தான். அது வேற கெட்டப்பில் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கல்ல, கர்லிங்கா முடிய பார்த்துட்டு அதானே? ஆமாம், அவர் தான். தாமஸ். ஒன்றும் கிடையாது. ஐ ஆம் தாமஸ் மேடம். நீங்கள் போங்க. ஏன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டீங்க? போங்க. பைத்தியம் இல்லை மேடம், நான் தான். அது வெரைட்டி தினமும் ஒரு கெட்ட போடுவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஷாக் கொடுக்குங்கிறதுக்காக இந்த கெட்ட போட்டு வந்தேன். நம்பலையா உங்களுக்கு? நான் கெட்ட போகிறது உங்களுக்கு நம்பலையா? கர்லிங் முடி தானே கேட்டீங்க நீங்கள்? அதான் சொல்லுறேன், டெய்லி ஒரு கெட்ட போடுவேன் அப்படின்னு சொன்னல. இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்கேன், உங்களை பார்க்க வந்திருக்கேன். சந்தோஷத்தில் நீங்கள் அப்படியே திக்கு தட்டு மாதிரி அது யாருன்னு டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு மாதிரி கெட்ட போட்டு வந்தேன். நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க மேடம். உங்களுக்காக எத்தனை இரவுகள் தெரியுமா? உங்களை பார்க்கணும் தூங்காமல் பிறண்டுக்கிட்டே படுத்திருப்பேன். நான் பார்க்க வேண்டிய ஆளே நீங்கள் கிடையாது. நான் தான் மேடம். அது நீங்கள் போங்க. நீங்கள் நிஷா தானே? ஆமாம், நான் தான் ஜேம்ஸு. டவுட்டாக இருக்கா? இன்னும் டவுட்டாக இருக்கா? ஏன் யோசிக்கிறீங்க? பார்த்தீங்களா? நீங்கள் சொட்டையா? சொட்டை இல்லைங்க, மொட்டை. இது ஃபாரின்ல இப்படி தானே இருப்பாங்க. இப்படி அதில் போய் பேசும்போது இப்படி ஏமாற்றி ப்ராடு தானே பண்ணி பேசுவீங்க? கிடையாது. நீங்க அதுல வேற மாதிரி இருந்தீங்க, இதுல வேற மாதிரி இருக்கீங்க. அதைத்தான் சொல்றேனே. உங்களை பார்க்கறேன். இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு தெரிஞ்சு நான் 2-3 வருஷமா கோயிலில் வேண்டிக்கிட்டேன். நிஷாவை பார்க்குற அன்னைக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களை பார்த்த அன்னைக்கு மொட்டை அடிச்சிருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. உங்களை பார்க்கணும் எனக்கு வேண்டுதல் இருந்துச்சு, அதனால மொட்டை அடிச்சு வந்திருக்கேன். நல்லா இருக்கா இந்த கெட்டப்பு? நீங்க உனக்கு ஓகேன்னா இந்த கெட்டப்பை நான் வச்சுக்கிறேன். இது மாதிரி என் வாயில ஒழுங்கா ஓடி போயிரு. இல்லை, என்ன வாயில வந்துடும்? எனக்கு சும்மா என்னங்க அப்படி? நான் தாங்க உங்க தாமஸ், ஜேம்ஸ் தாமஸ். டெய்லி நைட் 2 மணி வரைக்கும் வீடியோ கால் பேசுவோமே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை? சரி வாங்க, நம்ம பிளான் மாதிரி இது உங்களுக்கு என்ன, இது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே? இது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் நிஷா, ஏன் என்ன பிடிக்கல? இப்படி ஒரு மொட்டையை போயிட்டு எப்படி பிடிக்கும்? நான் என்ன சொல்றேன், முடி வச்சுன்னு வேற தெரிஞ்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நீ தான் என் உசுரு. அதெல்லாம் எப்படி போட்டு அதில் ஏமாத்தினே தெரியாது. இன்ஸ்டாவில் பிட்டு போட்டு என்ன போட்டு ஏமாத்தினே தெரியல. இப்போ வந்து இப்படி வந்து நிற்கும். ஐயோ, பிட்டெல்லாம் போடல, இதுவா இருக்குது. இங்க பாருங்க. அப்ப நீங்க மனசை காதலிக்கலையா? இதயத்தை காதலிக்கலையா? அப்புறம் நீ இல்லாம நான் இல்லை, தூங்குனாலும் முழிச்சாலும் என் கண்ணுக்குள்ள நீ தான் வரான்னு சொன்னீங்க. அது வேற மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி உனக்காக தான் நான் மொட்டை அடிச்சிருக்கேன். இல்ல, இந்த முடி நாளைக்கு வளர போகுது. ஒரு வாரம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நல்ல நேரம் இருக்கு. போய் தாலியை கட்டிட்டு சந்தோஷமா இருப்பான். கடவுளே, 1 மணி நேரம் தான். வா, இங்கே வடபழனி முருகன் கோயில் இருக்கு, அங்க போய் மனசு இப்பவே
நீ 2 நாள் விட்டால் மனசு மாறிடுவ. அதனால நம்ம இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் யாராச்சும் வச்சு கல்யாணம் பண்ண போ. இல்லை இங்கே பாருங்க நிஷா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் இப்போவே நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறோம், நம்ம தாலியை கட்டுறோம். உங்களை ராணி மாதிரி வாழ வச்சு நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நீங்கள் அழகு தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்களை தரையில் எனக்கு விட மாட்டேன். ஒரு அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரியல, எனக்கு பதட்டமாக இருக்கு. கொஞ்சம் தள்ளி நீலாம். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே என்ன கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா 3 வருஷம் நம்ம வீடியோ காலையில் பேசியிருக்கோமா, அதனால உன்னை பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாப்பா, நம்ம இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும். வா. என்ன இது? நீ உண்மையே பைத்தியக்காரனா? நான் கேட்கிறேன். பைத்தியக்காரன் இல்லப்பா, நீ தானே எல்லாத்தையும் நம்ம இங்கேயே வச்சு இங்கே நம்ம இன்னைக்கே இது பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதனால தான் அந்த கரெக்டாக தாலியை கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? இங்கே பாரு, நேராக போகிறோம், வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போகிறோம். கேளு, வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே வச்சு நம்ம யாருமே வேண்டாம், உனக்குன்னா எனக்கு நீ. எனக்கு எதுவுமே வேணாம். ஏன் வேண்டாம்? தாலி தெய்வத்துக்கு, தாலி தெய்வத்துக்கு சமா. ஐயா, நீ என்ன பைத்தியக்காரனா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு. ஆமா, உன் மேலே பைத்தியம் மேலே பேசிட்டு இருக்க. என்னம்மா அப்படி சொன்ன? போன்னு விரட்டுற, எனக்கு கஷ்டமா இருக்காது. அப்புறம் உன்னை நம்பி தானே நான் 3 வருஷம் சோறு தண்ணி இல்லாமல் கிடந்தேன். பாரு, இழைச்சி போயிட்டேன். நீ இழைச்சி போய் மயிறு பிடிங்கிச்சு போ. அப்படா இங்கே பாரு, மயிறுக்குன்னு பேசிட்டு இருக்காது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணா பேசி, நான் ஏற்றுக்கிறேன். இந்த பாரு, நீ கல்யாணம் இல்லைன்னு சொன்னா அவ்வளோதான் உனக்கு. ஏமா ஓடி போயிடு. அப்போ காதலோட கடைசி என்ன? அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. இங்கே பாரு, தாலி ஒன்று எடுத்துட்டு வந்து சரி பைத்தியக்கார மென்டல் ஏற்படுறது. நீ தானே சொன்ன. நீ இடைய போனா இடைக்கு அப்புறம் போட்டுக்குவோம். பழைய பொருள் நிறைய இருக்கு. நீ எடுத்துட்டு போய் யாருக்காச்சும் போடு, அதை பழைய பொருளா. எனக்கு அது தேவை கிடையாது. இங்க பாரு, உனக்காகத்தான் புது மஞ்சள். என்ன கல்யாணம் பண்ண என்னோட வயசு கம்மியா இருக்கணும், அழகா இருக்கணும். சரியா? நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எது சரிப்பட்டு வர மாட்டேன்? நான் எதுக்குமே தான் எதுக்குமே வேலைக்கு சொல்லாத. நீ எப்படி நீ செட்டே ஆக மாட்டேன். எப்படி செட் ஆக மாட்டேன்? நேர்ல பார்த்த உடனே எனக்கு தோணவே இல்ல. 3 வருஷமா டெய்லி எனக்கு வீடியோ கால் பண்ணி அப்பலாம் வேற மாதிரி அதுல பேசியிருக்கேன். வேற சின்ன பையன் மாதிரி காமிச்சு பேசியிருக்கேன். இதுல வந்து பார்த்தா கிழவனா இருக்கிறேன். நானா பண்றேன். ஆமா, பிரகாஷ் ராஜ் நீ விடுதலை படத்துல 70 வயசு அவருக்கு, 20 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணலையா அவரு? சரி, ஓகே, வா நம்ம போலாம். வா வா நிஷா, நம்ம போலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் நிஷா, என்னை கல்யாணம் பண்ணிக்க. உன்னை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லை. நீமே எல்லாரும் மாதிரி நீ ஆரம்பிச்சுட்டு பிறகுதா? இல்ல அப்படிலாம் ஆரம்பிக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து கல்யாணம் பண்ணி காலில் தான் விடணும் போதா. நீ அதுக்கு மேல வந்து தாலி எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி இல்ல, வேற வழி இல்லப்பா. இங்க பாரு, எனக்கு மரியாதை கொடு. இந்த தாலிக்காவது மரியாதை கொடு. இது மாதிரி கை எடுத்து நீ ஃபர்ஸ்ட் தூக்கி எடுத்துட்டு போ. சரி, அப்ப ஒரு செயின் வச்சுக்குமா? தங்க செயின் வச்சிருக்கேன். மயிறு தேவையில்லை. தங்க செயின் வச்சிருக்கேன் 5 சவரத்துல. சஸ்பென்ஸ் இது. செயினை மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பு. கையில கொடுத்துட்டு செயினை கொடுத்துட்டு கிளம்பு. நீ செயின் என்ன ரேட்டு விற்க தெரியுமா? அது ஒரு செயின் ஒரு பவுன் 1.5 லட்சம். அசால்ட்டு 5 சவரன் செயினை கொடுத்துட்டு போச்சுடுற. சரி, வா போலாம். வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போலாம். வா. நான் வரல, நீ கிளம்பு. நான் போறேன், கிளம்பு. அட வாப்பா, நீ கிளம்பு. அப்ப என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. அப்ப நான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து வேஸ்டா? வேஸ்ட் தான். அப்புறம் என்ன இப்படி வந்துட்டு வந்து பின்ன வேஸ்ட் தான். கிளம்பு. பாரு, நீ வர்ற வரைக்கும், நீ மனசு மாறி வர வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்.